முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை.com நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பழனிக்கு செல்லப் போகிறோம். சீரலசடன் என்ற பாடல். சீரலசடன் வினைகாரன் முறை மெய்யிலி தீமை புரி கபட்டி பவனோயே. இப்பொழுது பாடலை பார்க்க. சீரல் அசடன் வினைக்காரன் முறைமையிலி தீமை புரி கபட்டி பவனோயே. தேடு பரிசி கன நீதி நெறி முறைமை சீர்மை சிறிதுமிலி எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோளன் அறிவிலி உன் அடிப்பேனா கூளன் எனினும் என நீ உன் அடியாரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே. மாறுபடும் அவுணர் மாள அமர் பொருது வாகை உளம் அவுளி புனைவோனே. மாக முகடு அதிர வீசி சிறை மயிலை வாசி என உடைய முருகோனே. வீறு கலிசைவரு சேவகனது இதயமேவும் ஒரு பெருமை உடையோனே. வீரை உரை குமர தீரதர பழனி வேலை இமையவர்கள் பெருமாளே. எவ்வளவு அழகான பாடல்! நாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். சீரல் அசடன், நமக்கு கோபம் வரும். ஆனால் சீறிக்கொண்டு ஒரு புலி சீறுகிறது, ஒரு சிங்கம் சீறுகிறது, ஒரு பூனை சீறுகிறது என்றால் பரவாயில்லை. ஆனால் ஒரு மனிதன் அடக்கமாக அமைதியாக இருக்க வேண்டிய மனிதன் சீறுகின்றார் என்றால் என்ன பொருள்? அவனுக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள். ஆனால் கோபம் அதிகப்பட்டால் நல்லதா? அல்ல. இந்த மன அழுத்தம் அதிகமாக ஆகிவிடும், இரத்த அழுத்தம் அதிகமாக ஆகிவிடும். ஒவ்வொன்றும் நோய்க்குத்தான் காரணமாக ஆகும். அந்த கோபம் எல்லாவற்றையுமே அழித்துவிடும். நம் சுற்றத்தார்கள், நம் நண்பர்கள், உறவினர்கள் யாவருமே நம் மீது அன்பு கொள்ள மாட்டார்கள். அதனால் சீரக்கூடாது. அதாவது கோபம் வந்தால் தனித்து கொள்ள முற்பட வேண்டும். சீரல். நான் ஒரு அசடன். சீரன் என்றால் சீறுகின்ற சினம் உடைய ஒரு கீழ்மகனாக இருக்கிறேன். வினைக்காரன். வினைக்காரன் என்றால் என்ன? தீவினைகளே புரிபவன். எனக்கு தெரியும் இது வினையை கொண்டு சேர்க்கும் நமக்கு என்று. அப்படி இருந்தாலும் அதனுடைய நான் செல்லுகிறேன். செல்லலாமா? செல்லக்கூடாது அல்லவா? வினைக்காரன். முறைமை இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது. அதாவது காலையில் எழுந்தவுடன் நாம் பல் விளக்கி அதற்கு பிறகு குளித்து பிறகு இறைவனை பூஜித்து அதற்கு பிறகுதான் நாம் ஏதாவது உண்ண வேண்டும் என்று ஒரு முறைமை இருக்கிறது. அப்படி ஒரு முறையும் எனக்கு கிடையாது. நான் அப்படித்தான் இருப்பேன் என்று கூறினால் என்ன செய்வது? முறைமை இலி. அத சீரல் அசடன் வினைக்காரன் முறைமை இலி தீமை புரி. எப்பொழுது பார்த்தாலும் நான் தீமையே புரிகின்றேன். தீமை என்று எப்படி தெரியும்? அதாவது புகைப்பிடிக்க கூடாது என்றால் புகைப்பிடிப்பேன், பொய் சொல்லக்கூடாது என்றால் பொய் சொல்லுவேன் என்றால் என்ன பொருள்? தீமை புரி கபட்டி. கபட்டி என்றால் என்ன? வஞ்சக மனம். வஞ்சக மனத்துடனேயே அவன் சிநேகிதர்களுடன் பழகுவான், தந்தை தாயாருடன் பழகுவான். அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால் தீமை புரி கபட்டி. பவநோயே தேடு பரிசி என்றால் என்ன அர்த்தம்? பவநோய் என்றால் என்ன? பவம் என்பது என்ன? பிறவி. இந்த பிறவி என்பதுதான் பெரும் பிணி. அதுதான் பெரிய நோய். அதை தேடி போகிறானாம். ஏன்? வினைகளை சேர்த்து கொள்கிறான். அதாவது தீமையிலேயே சென்றால் வினைகள் அதிகரிக்கிறது. வினைகள் அதிகரித்தால் நம்மளுடைய பிறப்பு அதிகரித்து கொண்டே போகும். நமக்கு அது நாம் கூட்டிக் கொண்டே போகிறோம். அதனால் தீமை புரி கபட்டி பவநோயே தேடு பரிசி. பவநோயே என்றால் பிறவி நோயையே தேடுகின்ற தன்மை உடையவன். கன நீதி நெறி முறைமை சிறிதும் சீர்மை சிறிதும் இல்லை. கனம் என்றால் என்ன? பெருமை. ஏதாவது என்னிடம் பெருமை இருக்கிறதா? சொல்லும்படி ஏதாவது இருக்கிறதா? இல்லை. கனம். நீதி இருக்கிறதா? நீதி நெறி நேர்மை ஏதாவது இருக்கிறதா? எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லா நல்லவற்றையும் விலக்கி விட்டு நான் தீமை வழியிலேயே செல்கிறேன். அதனால் கன நீதி நெறி முறைமை சீர்மை. சீர்மை என்றால் என்ன? சிறப்பு. சிறிது கூட கிடையாது. பெருமையாக சொல்கிறார். யார் சொல்கிறார்? அருணகிரிநாதர் சொல்கிறார். யாருக்காக சொல்கிறார்? நமக்காக சொல்கிறார். அவர் அப்படிப்பட்டவராக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து இந்த வாக்குகள் வராது. அதாவது பாடல்களே வராது அல்லவா? முருகனை எப்படி பக்தி செய்வார் அவர்?
அதனால் அவர் யாருக்காக சொல்லுகிறார்? நமக்காகத்தான் சொல்கிறார். இப்படி இருக்காதீர்கள், நீதியோடு இருங்கள், நேர்மையோடு இருங்கள், முறைமையோடு இருங்கள், சீர்மையோடு இருங்கள் என்று கூறுகிறார். எவரோடும் கூறும் மொழி அது பொய்யான கொடுமையுட கோலன். யாரோடு பேசினாலும், சிறிய வயது குழந்தையிடம் பேசினாலும் சரி, பெரிய வயது முதியவரிடம் பேசினாலும் சரி, நான் சொல்லுவதெல்லாம் பொய், சொல்லுவதெல்லாம் அந்த கோர்ட்டில் சொல்வார்கள், நீதிபதி எதிரில் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? நான் சொல்வதெல்லாம் பொய், நான் சொல்வதெல்லாம் பொய் என்று. கூறும் மொழியது பொய்யான கொடுமை உள கோலன். கூறும் மொழி, அவன் எந்த மொழியில், ஹிந்தியில் சொன்னாலும் சரி, ஆங்கிலத்தில் சொன்னாலும் சரி, தெலுங்கில் சொன்னாலும் சரி, தமிழில் சொன்னாலும் சரி, அவன் சொல்வது எல்லாமே பொய்தான். அதனால் கூறும் மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோலன். கோலன் என்றால் என்ன? தீயவன். அந்த கோள்கள் எல்லாம் சேர்ந்து இவனிடம் வந்து விட்டது போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட தீயவன் அறிவு இல்லாததனால் தானே அவன் இப்படி இருக்கிறான். அறிவு இல்லையே என்று வேறு கூற வேண்டுமா? அறிவு இல்லாமல் அறிவிலே உன் அடிப்பேனா கூலன். இவ்வளவும் தெரிகிறது. கடைசியில் அவன் உணர்ந்து விட்டான். உன்னுடைய அந்த அடி இருக்கிறதே, சரணாகதி அடைவதற்காக உன்னுடைய திருவடிகள் இருக்கிறதே முருகா, பத்மபாதம் என்று கூறுவோமே, அந்த அடி இருக்கிறதே, அதை நான் பேணியது கிடையாது, அதை நான் ஒருபோதும் நான் வணங்கியது கிடையாது என்று கூறுகிறார். திருவடியை விரும்பாத நான் குப்பையாக இருக்கிறேன். இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான். இவ்வளவு நேரம் உணராமல் நான் ஒரு குப்பை. கூலன் என்றால் என்ன? அது தெருவில் கிடப்பது, எடுத்து வீட்டில் வைத்து விட்டார்கள். தெருவில் கிடக்க வேண்டும், அது அப்படியே சென்று எங்கேயானும் அழுகி அப்படியே இருக்க வேண்டும். அப்படித்தான் குப்பை போன்றவன். சரி முருகா, எனினும் என்னை நீ உன் அடியாரோடு கூடும் வகைமை அருள் புரிவாய் முருகா. அவர் என்ன கூறுகிறார்? நான் இவ்வளவு எல்லா தீய வகைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன், நான் தீயவனாக இருக்கிறேன், கூலனாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் முருகா, என்னை நீ உன் அடியாரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே என்று கூறுகிறார். உன்னுடைய திருக்கூட்டத்தில் கூட்டி வைத்து எனக்கு நல்ல வழியை எப்படியாவது அறிவுறுத்துவாயாக என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் நமக்காகத்தான் கூறுகிறார். அதாவது தேரில் கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர் குழாம் ஷாரில் கதியின்றி வேரிலை கான் தண்டு தாவடி. தேரில் தண்டு தாவடி என்று கூறி பிறகு அவர் சொல்கிறார், நான் நல்ல கூட்டத்தில் சேர்ந்தால்தான் எனக்கு மதிப்பு என்று நான் அறிந்து கொண்டு விட்டேன். அதனால் என்னை அந்த வம்பராச்சில என்று ஒரு பாடல் வரும். தம்பராக்கர நின்னை உணர்ந்து உருகி பத்ம கழல் சேர்வார்த்தம் குழாத்தினில் என்னையும் அன்போடு வைக்க சற்று கருதாதோ முருகா என்று என்னை நல்ல கூட்டத்தோடு, நல்ல சேர்க்கையோடு, நல்ல அடியார்களோடு என்னை சேர்த்து விடு என்று கூறுகிறார். ஒரு குருட்டு மாடு இருந்தால் அது மேய விட்டு விடுவார்கள். இருந்தாலும் அது தட்டி தட்டி எப்படி அது வீடு வந்து சேரும்? அதனால் அதை என்ன செய்வார்கள்? குருட்டு மாட்டை, எல்லா மாட்டு மந்தை இருக்குமே, அந்த மந்தையின் நடுவே புகுத்தி விட்டால் அது உரசி 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 வீடு வந்து சேருமா? முருகா, அப்படித்தான் என்னையும் இந்த அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அடியார்கள் நடுவில் என்னை சேர்த்து விடு. நானும் அவர்களுடைய நல்ல பழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு நானும் நல்லவனாகி உன்னை நான் வணங்க ஆரம்பிப்பேன் என்று கூறுகிறார். இப்படியாக கூறிவிட்டு இப்பொழுது அந்த அவுணர்களை பற்றி கூறப்போகிறார். மாறுபடும் அவுணர் மாள. மாறுபடும் எதிலிருந்து மாறுபடுகிறார்கள்? எல்லாவற்றிலிருந்துமே மாறுபடுகிறார்கள். நீதி நெறி முறைமை என்று கூறினாரே, ஒன்றுமே கிடையாது அவர்களுக்கு. நீதி நெறி நின்று மாறுபட்ட அசுரர்கள். அவர்கள் அறிவும் மாறுபட்டு இருக்கிறது. அதனால் தானே முருகனை எதிர்க்க வருகிறார்கள். அமர் போருது. அமர் என்றால் என்ன? போரை செய்து வாகை உள மவுலி புனிவோனே, அவர்களுடன் மாறுபட்டு இருக்கிறார்களே அந்த அசுரர்களுடன் முருகன் போரிட்டு வாகை சூடிக்கொள்கிறான். வாகை என்றால் என்ன? வெற்றி சூடிக்கொள்கிறான். வெற்றி சூடிக்கொள்வது என்பது என்ன? மகுடம் தரித்துக் கொள்கிறான். அதற்கு ஒரு வெற்றி மாலை சூடுகிறான், வெற்றி மகுடம் சூடுகிறான் என்று கூறுவார்கள் அல்லவா? அதனால் மகுடத்தை
தரித்தவரே, அப்படிப்பட்ட மகுடத்தை வெற்றி வாகை புனைந்த மகுடத்தை தரித்தவரே. மாகமுகட அதிர, மாகமுகட என்றால் அந்த அண்டங்களுக்கெல்லாம் உச்சி இருக்கிறதே, அது அதிர்கிறதாம். எதனால் அதிர்கிறது? இப்பொழுது மயில் வரப்போகிறது. மயில் மேல் யார் இருக்கிறார்? முருகன் இருக்கிறார். முருகனை ஏற்றி கொண்டு வருகிறது அந்த மயில். மயில் வரும்பொழுதே அது அப்படியே கிடுகிடு கிடுகு என்று ஆடி அது அதிர்கிறதாம். மாக முகட அதிர, அண்டத்தின் உச்சி அதிர்ந்து அதிரும்படி வீசு சிறை. சிறை என்றால் கலாபம், அதோடைய தோகை, அதை வீசி அழகாக வீசி அந்த வரும் அந்த மயிலை வாசி என உடைய. வாசி என்றால் சாதாரணமாக குதிரைக்கு பெயர், இருந்தாலும் வாகனத்துக்கு பெயர். ஏனென்றால் வாசி என்றால் அந்த குதிரை போல அவ்வளவு வேகமாக வருகிறதாம் இந்த மயில். அதனால் வாகனமாக உடையவரே என்று முருகனையே அவ்வளவு பெருமைப்படுத்துகிறார். அருணகிரிநாதருக்கு சொல்லியா தர வேண்டும்? முருகனை பெருமைப்படுத்தவும், முருகனோடு சம்பந்தப்பட்ட வேலையும் மயிலையும் சேவலையும் பெருமைப்படுத்த அவருக்கு சொல்லியே கொடுக்க வேண்டாம். மயிலை வாசி உடைய முருகோனே. அடுத்தது நன்றாக கவனிக்க வேண்டும். வீறு கலிசை வரு சேவகனது இதயம் மேவும். வீறு என்றால் என்ன? பெருமை மிகுந்த. சேவக கலிசை வரு, வீறு கலிசை வரு என்று கூறுகிறார். கலிசை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த வீரம் மிக்க, அந்த பெருமை மிக்க அந்த கலிசை என்ற ஊரில் வாழ்ந்த ஒருவர் வாழ்கிறார். யார் வாழ்கிறார்? சேவகனது இதயமேவும். சேவக வீரனாகிய ஒரு மன்னன், அந்த கலிசை மன்னன் என்ற பெயர். அந்த மன்னவனுடைய உள்ள கோயில் வீற்றிருக்கிறாராம். யார் வீற்றிருக்கிறார்? முருகன் வீற்றிருக்கிறார். உள்ள கோயிலில் வீற்றிருக்கும் ஒரு பெருமை உடையோனே, ஒப்பற்ற பெருமை உடையவனே, வீரை ஊரை குமரா. வீரை என்பது ஒரு தலம். வீரை என்ற தலத்தில் வாழ்கின்ற குமாரசுவாமியே, குமாரக்கடவுளே. தீர, தீர என்றால் என்ன? தைரியமுடையவனே. பழனி வேலவனே, பழனியில் விற்றிருக்கும் வேலப்பெருமாளே, குழந்தை வேலவனே. இமையவர்கள் பெருமாளே, தேவர்களுக்காகத்தானே வந்தான் அவன். அதனால் தேவர்கள் வணங்கும் பெருமையில் சிறந்தவரே என்று அழகாக போற்றி புகழ்ந்து பாடுகிறார். சீரல் அசடன் வினைக்காரன் முறைமேலி தீமை புரி கபடி பவ நோயே தேடு பரிசி கன நீதி நெறி முறைமை சீர்மை சிறிதுமெலி எவரோடும் கூறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோளன் எனினும் உன் அடியாரோடு கூடும் வகைமை அருள் புரிவாயே என்று எவ்வளவு அழகாக கூறுகிறார். அதனால் நாமும் நல்ல அடியார்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல அடியார்களை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது, அந்த அடியார்களிடம் நாம் போக வேண்டும். போய் முருகனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் 3 பேரை, சாதாரணமாக அவர் மனிதர்களை புகழ்வதே கிடையாது, ஆனால் 3 பேரை புகழ்ந்திருக்கிறார். அது யார் யார் என்றால், இந்த கலிசை சேவகன் என்று இருக்கிறார் அல்லவா, கலிசை பெருமாள். பிரபுடதேவ மகாராஜனை புகழ்ந்திருக்கிறார், சோமநாதனை புகழ்ந்திருக்கிறார். சாதாரணமாக மனிதரை புகழ்வது அவருக்கு கிடையாது, ஆனால் அவர் அவ்வளவு புகழ்கிறார் என்றால் இந்த 3 பேருக்கும் எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும், எவ்வளவு சிறப்பு இருந்திருக்கும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அருணகிரிநாதர் பாதை வழியே சென்று குருஜி அவர்கள் கற்றுக் கொடுத்த, குருஜி திரு எஸ் ராகவன் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடல்களை நாம் ராகம் தாளம் அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு நாம் பாடினால், முருகன் இசைப்பிரியன் அல்லவா, முருகன் இசையினால் அவன் தலையை ஆட்டி ஆட்டி நம்மை ஆசீர்வதிப்பான் என்பது திண்ணம். அதனால் நீங்களும் உடனே புறப்பட்டு அந்த ஆசிரியையிடம் சென்று கற்றுக்கொள்ளுங்கள். திருப்புகள் மேலும் மேலும் வளர்ந்து, திருப்புகள் உங்கள் மனத்தில் வளர்ந்து உங்களுக்கு முருகனுடைய அருளும் ஆசையும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.